ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர மகா பெரிவா அவர்களை சந்திப்பதற்காக பக்தர்கள் மடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பக்தர் பெரியவாவிடம், அதாவது சாமி, நான் தினமும் கோவிலுக்கு சென்று வருகிறேன், பூஜை எல்லாம் செய்து வருகிறேன் தவறாமல், இருந்தாலும் நான் நினைத்தது நடந்திருக்கிறதா, சாமி எனது அருளை நிறைவேற்றுவாரா, அதற்கு ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கிறதா என்பது போல் பெரியவாவிடம் ஒரு பக்தர் ஒருவர் கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், அதற்கு 3 அறிகுறிகள் இருக்கிறது, அது என்ன என்பதை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கொள் என்கிறவாறு கூறியிருக்கிறார். அதனை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றி அனைத்து செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த 3 அறிகுறிகள் நீங்கள் சாமி கும்பிடும்போது, வீட்டிலும் சரி கோவிலும் சரி, நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த 3 அறிகுறிகள் இருந்தால் சாமி உங்களது அருளை ஏற்றுக்கொண்டார், அது நினைத்தது அவருக்கு அருளை உங்களுக்கு கொடுத்திருவார் என்கிற மாதிரியும் கூறியிருக்கிறார். ஆனால் நீங்க கேட்கலாம், அப்ப நாங்களாம் சாமி கும்பிடுறோம்ல, சில பேருக்கு அருள் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது உங்களை விட மிக பெரிய கஷ்டங்கள் இருக்கும் அல்லவா, அவர்களுக்கு தற்பொழுது அருளை கொடுத்திருக்க, உங்களை விடவும் மிகவும் கஷ்ட நிலையில் இருப்பவர்கள் தான் தற்பொழுது அருள் கொடுத்திருக்க, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படவில்லை என்பது போலவும் அவர் கூறியிருக்கிறார். முதலில் அந்த 3 அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி காண்போம். நாம் சாமி கும்பிடும் பொழுது அருகில் சுவற்றிலோ அல்லது தரையிலோ எங்கேயாவது இருந்து பள்ளி சத்தமிடும் அல்லவா, அந்த பள்ளி சத்தமானது நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது உங்கள் காதுக்கு கேட்டது என்றால் சாமியின் அருளானது நீங்கள் நினைத்தது உடனே நடத்தி கொடுக்கும் என்பது போல அவர் கூறியிருக்கிறார். இரண்டாவதாக அவர் கூறியது என்னவென்றால், அதாவது நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது சரி, உங்கள் வீட்டிலும் அல்லது கோவிலிலும் எந்த இடத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டாலும், உங்களது சொந்தக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அங்க கோவிலில் சாமி கும்பிடும் பொழுது அருகில் ஏதாவது சின்ன குழந்தைகள், பச்சை குழந்தைகள் இருக்கும் அல்லவா, நீங்கள் சாமி கும்பிட்டு கொண்டிருக்கும் போது சரியான நேரத்தில் அது அந்த சின்ன குழந்தைகள் அழுது விட்டால் அப்பொழுதும் நீங்கள் நினைத்தது நடக்கும். அடுத்ததாக அவர் 3ஆவதாக கூறியது என்னவென்றால், நீங்கள் சாமி கும்பிட்ட பிறகு அடுத்ததாக ஒரு சில நிமிடங்களேயே உங்களுக்கு இந்த குரங்கு, அனுமனின் மறு உருவம் என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த குரங்கு உங்களது கண்ணுக்கு பட்டுவிட்டது என்றால் நீங்கள் நினைத்தது உடனே நடந்துவிடும் என்பது போல இந்த 3 அறிகுறிகளை சாமி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த 3 அறிகுறிகள் நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது உங்களது கண்ணில் தென்பட்டால் நீங்கள் நினைத்தது உடனே நடந்துவிடும் என்பது போலவும் அவர் கூறியிருக்கிறார். இருந்தாலும் அப்போ நாங்க தினசரி போய் சாமி கும்பிட்டு வர எங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டாரா, நினைத்தது நடத்தி விட மாட்டாரா அப்படின்னு கிடையாது. அதாவது நம்மளை விடவும் நிறைய பேர் மிக கஷ்டத்துல இருப்பாங்க அல்லவா, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு முதல்ல சாமி கொடுப்பாராம், அதுக்கப்புறம் தான் நமக்கு நினைச்சது கொடுப்பார். இருந்தாலும் நீங்கள் சாமி நம்பிக்கை கைவிடாம அவர் மேல முழு பக்தியோட கும்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைத்தது நடக்கும். முழு மனதோட கும்பிட்டு வந்தா மட்டும்தான் காரியங்கள் எல்லாமே நடக்கும் என்பது போல அவர் கூறியிருக்கிறார். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.